It's my privilege to call Mr. Daniel Anisha's Chittappa to deliver the welcome address. இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். இந்த தேங்க்ஸ் கிவிங் செரிமனிக்கு வருகை தந்துள்ள குருவானவர் அவர்களையும் சபை ஊழியர் அவர்களையும் அன்பார்ந்த குடும்பத்தினர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளவங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் எங்கள் குடும்பத்துக்கும் ஆனிஷாவுக்கும் முக்கியமான நாள். ஆனிஷா தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ற நாள். இந்த நாளில் அவளை ஆசீர்வதிக்கவும் அவளுக்காக ஜெபம் பண்ணவும் அவளுக்கு அறிவுரை கூறவும் வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. Thank you, Uncle. Now we have come to the special moment of the ceremony. I respectfully invite Anisha's beloved Thai Mama, Mr. John Mohan, to come forward and honor her by placing the ceremonial garland around her. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். இந்த வார்த்தையின்படி அன்பு சகோதரர் அலெக்ஸ் ஏஞ்சல் அருமையான மக்கள் குடும்பத்தோடு நாங்களும் இணைந்து மக்கள் நன்றி சொல்ல அடுத்த தெய்வமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிகழ்வுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோரை ஆசீர்வதிப்பார். என்ற வார்த்தையின்படி உடைய ஆசீர்வாதத்தை உடைய மக்கள் மீதும் ஆண்டவரே உறவினர்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் யாவர் மீதும் பொழிந்திருக்கிறது. அருமையான மக்களுக்கு மாவன் நீரை கரங்களில் கொடுத்து ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கடவுளின் பெயரால் அவருடைய பிள்ளைகளுக்கு அன்பான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை நீர் ஆசீர்வதித்தார். இயேசுவை நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
Now let us prepare our hearts to hear word of God. I kindly invite Mr. Usha to come forward and lead us in the scripture reading. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 115ஆம் சங்கீதம் வசனங்கள் 9 முதல் 15 வரை. 115ஆம் சங்கீதம் வசனங்கள் 9 முதல் 15 வரை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுபவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதே. ஆமென். Let's all shower Anisha with flowers and happy cheers. May her path ahead be as beautiful as these blooms. Let's all cherish this moment along with the song Aasirvadikum Devan.
ஜெய்சிம் ஐயா. Thank you all. As we gather to celebrate this special occasion, let's now prepare our hearts to receive God's message. It's now my privilege to invite Reverend David Aya to come forward and share the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பான மக்கள் அனிஷா மிராக்கிளினை நாம் வாழ்த்தும்படி கூடி வந்திருக்கிறோம். பெற்றோருடைய ஆசீர்வாதம், உடன்பிறப்புகளுடைய ஆசீர்வாதம், உற்றார் உறவினர்கள் யாவருடைய ஆசீர்வாதமும் அன்பான மகள் மீது நிறைவாயிருக்க நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். வேத வசனம் சங்கீதக்காரன் தன்னுடைய 115ஆம் சங்கீதத்திலே இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு துணை என்று சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு கேடகம் என்று சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் அவருடைய பரிசுத்த வேத வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். நம்முடைய படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ் பாடம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கைடு உண்டு. கோடார் தமிழ் உரை அப்படின்னு ஒன்று உண்டு. ஆங்கில பாடத்துக்கு ஒரு கைடு உண்டு. கணித பாடத்துக்கு ஒரு கைடு உண்டு. அதே போல் நாம் தெரியாத அயல்நாட்டு பயணம், ஒருவேளை எருசலேம் அப்படிங்கிற நம்முடைய நாம் விசுவாசிக்கின்ற கிறிஸ்து பிறந்து வளர்ந்த பகுதிகளை பார்ப்பதற்கு நாம் போகின்ற போது நம்மோடு கூட நம்முடைய பயண துவக்கத்திலிருந்து கடைசி வரை நம்முடைய வீடு திரும்பும் வரையிலும் ஒரு கைடு ஒருத்தர் கூட வருவார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் வாழ்க்கை பயணத்திலையும் எல்லா நேரமும் கைடு கூட வர முடியாது. ஆனால் நமக்கு கைடு இது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதுக்குங்கிறதுக்கு ஒரு சிம்பல் இருக்கும். குறுகிய பாலம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பல் இருக்கும். இது எல்லாம் நம்மை சீரான பாதையிலே வழி நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். அதே போல் கர்த்தரை தம்முடைய சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. யார் யாரெல்லாம் சங்கீதக்காரனுடைய புத்தகம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான மகள் பருவம் எய்திருக்கிறாள். பெற்றோருடைய ஆசிர்வாதம், தேவாதி தேவனுடைய உன்னத ஆசிர்வாதம் மகளோடு கூட எப்போதும் இருக்கும். இப்பொழுது மகளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு கைடு. ஏன்னா அநேக நேரம் பெற்றோர் உடனிருந்து நேரம் செலவிட முடியாது. முடித்தவுடன் உயர்கல்வி, கல்லூரி படிப்பு, விடுதி அனுபவம், வேலை வாய்ப்புக்கென்று வெளியூர் தங்கு வசதி இப்படின்னு சொல்லி போக வேண்டியிருக்கும். இப்படி செல்கிற இடங்களிலெல்லாம் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாய் அன்பான மகள் ஜீவனுள்ள தேவனை தனக்கு ஒரு துணையாக, அதைத்தான் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். அதுபோல அன்பான மகளை ஆண்டவர் இந்த நாளிலே அனிஷா மிராக்கிளினை ஆண்டவர் நினைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதக்காரன் தன்னுடைய 119ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உடைய வேதத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி சங்கீத புத்தகம் சொல்கிறது. யார் யார் கர்த்தருடைய வார்த்தையின்படி
தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை செம்மையாக அமையும். அதுபோல அன்பான மகள் பரிசுத்த வேதாகமத்தை தன்னுடைய துணையாக, தன்னுடைய அதாவது முதல் பாடமாக அதை ஏற்று அதன்படி நடக்க நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 101வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை காக்கிறது மாத்திரமல்ல, பொல்லாத வழிகளுக்கு விளக்குகிறதாகவும் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது. நேர் வழி இருக்கிறது. நம்முடைய கூகுள் மேப், நம்முடைய மொபைலை நம்ம ஓப்பன் பண்ணி கூகுள் மேப் போட்டோன்னு சொன்னால், அதாவது இங்கேருந்து நாசரேத் போகிறதுக்கோ அல்லது இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கோ இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கோ பல்வேறு வழிகளை காண்பிக்கும், பல்வேறு வழிகள். ஆனால் நேர் வழியில் நம்மை நடத்துவது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். பொல்லாத வழிகள், மனுஷனுடைய சிந்தனைகள் நித்தமும் எப்படி இருக்குதா? பொல்லாதவைகளாக இருக்கிறது. யார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களை பொல்லாத வழிக்கு, தீங்குக்கு அவருடைய ஆத்துமாவை ஆண்டவர் விலக்கி காக்கிறவர். அந்த விலக்கி காக்கும் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை அன்பான மகள் உறுதியாய் பற்றி கொள்ள நான் மனதார வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் ஒரு வேத வசனம் இப்படி சொல்கிறது, அவர் ஆத்துமாவை காக்கிறவர், வழியை காக்கிறவர், நம்முடைய ஜீவனை காக்கிறவர். காக்கிற ஆண்டவர். வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன செய்கிறதில்லை? உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அந்த ஜீவனுள்ள ஆண்டவருடைய கரங்களிலே அன்பான மகள் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி வளர்ந்து பெறுக நான் வாழ்த்துகிறேன். வேதவசனம் காலுக்கு தீபம், வேதவசனம் பாதைக்கு வெளிச்சம், வேதவசனம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உயர்ந்தது. அந்த உயர்ந்த வேத வார்த்தையை அன்பான மகள் தன்னுடைய இருதயம் என்கிற பலகையிலே எழுதி கொண்டு அவ்வார்த்தையின்படி நடக்க நான் வாழ்த்துகிறேன். தலை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அதற்கு அன்பின் நல்ல ஆண்டவரே, அன்பான எங்களுடைய மகள் அனிஷா மிராக்கிளினுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் அன்பான மகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல் வாழ்வுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அன்பான மகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், நினைத்திருக்கிறீர், மகளை பாதுகாக்கிறீர் என்று நாங்கள் திருமறையின் மூலமாய் அன்பான மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். பொல்லாத வழிகளுக்கு உடைய வார்த்தை விளக்குகிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல அன்பான மகளை கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்த்துகிறோம். பெற்றோருடைய ஆசீர்வாதம், பாட்டி தாத்தாவுடைய ஆசீர்வாதம், உற்றார் உறவுகளுடைய ஆசீர்வாதம், அத்தை மாமாவுடைய ஆசீர்வாதம், ஊழியர்களுடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் அன்பு மகள் மீது எப்போதும் நிறைவாக இருக்கட்டும். இறை மகனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல் அன்பான மகளோடும் வந்திருக்கிற யாவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you, Ayya. As we come to the conclusion of this blessed celebration, it's time to express heartfelt gratitude to everyone. I now invite my Atama, Mrs. Angel Alex, to deliver the vote of thanks. ஏசப்பாவோட நாமத்தினாலே உங்க ஒவ்வொருவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். தாவீது ராஜா சொல்றாரு, தேவரீர் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம்னு சொல்றாரு.
அதே போல தான் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னோட ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும். அடுத்ததாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இன்வைட் பண்ணோம். ரொம்ப அன்போடு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களை ஏற்றுக்கொண்டீங்க. சில பேருக்கு தூரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் வீட்டுக்கு போகாமல் நாங்கள் போஸ்டரில் தான் சென்ட் பண்ணோம். ஆனாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஒரு சிறிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டு என் மகளை ஆசீர்வதித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Thank you everyone.